துருவாக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன். ஏன்னா அவன் ரொம்ப கவலையா இருந்தான். 500 rupees கொடுத்து கையிலுக்கு gift வாங்க நினைச்சான். அப்பதான் அவனால டால் வாங்க முடியும். That's so sweet. ஆனா அந்த திமிர் பிடிச்சவனுக்கு மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன்? லைக் சைல்ட் லேபர். நான் ஒன்னும் அந்த மாதிரியான கீழ்த்தனமான பொண்ணு கிடையாது. You know what? நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நான் ஒருவேளை துருவாக்கு சும்மாவே காசு கொடுத்திருந்தா அது நல்லா இருந்திருக்குமா? இல்ல. இது கூட தெரியாம செல்ஃப் ரெஸ்பெக்ட பத்தி அவன் எனக்கு கிளாஸ் எடுக்கிறான். துருவாக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தெரியுது. அடிபடணும்னு நான் நினைக்கல. அப்போ அந்த ஸ்டூபிட் அவன் என்ன வார்த்தை சொன்னா? என் பையனை வாங்குறியான்னு கேட்டா. அதுவும் பணம் கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா. I mean seriously, நான் என்ன துருவாவை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். Oh my god. Oh my god, நான் அழக்கூடாது. No, no, no. No, Mayura. You can't cry. நீ அழக்கூடாது. அந்த திமிரு பிடிச்சவனுக்காக நீ அழற? No. இல்ல, அழக்கூடாது. கயல், நீ எங்க இருக்கீங்க? வா. துருவா, உன்னோட கைய காட்டுப்பா. கயல் ராக்கி கட்ட வந்திருக்கா. எடுத்துக்க கயல். கையலுக்கு gift கொடு. யாருமே எனக்கு அது வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, நான் 200 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு 500 ரூபாய் தேவைப்படுது. துருவா, துருவா, துருவா எங்க? விடுங்க நீ. அவன் போகட்டும். தப்பு பண்ணிருக்கான். அதுக்கு அவன் ஃபீல் பண்ணி தான் ஆகணும். கயல், கயல், அவனை நாம திட்டினா அதுக்காக அவன் கோச்சிக்கிட்டு ரூமை விட்டு போயிட்டான். இவதுக்கு கோச்சிட்டு போறா? நீங்க அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைங்களை திட்டாதீங்க ருத்ரா தம்பி. கயல், என்னது இது? கயல், இப்ப நீயுமா? இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நீங்க எதுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ருத்ரா தம்பி, ஒரு நிமிஷம். கயல் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்களே. கயல், என்னம்மா? பெரியப்பா, நான் உங்ககிட்ட ஒன்னு காட்ட நினைக்கிறேன். அதை பார்த்தா நீங்க சரியாயிடுவீங்க. சரி, பாக்குறேன். என்னோட தப்பு எதுவும் இல்ல. I swear. நான் துருவாக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன். ஏன்னா அவன் ரொம்ப கவலையா இருந்தான். 500 rupees கொடுத்து கையிலுக்கு gift வாங்க நினைச்சான். அப்பதான் அவனால டால் வாங்க முடியும். துருவாக்கு அடிபட்டுருச்சுன்னு எனக்கு தெரியுது. அடிபடணும்னு நான் நினைக்கல. அப்போ அந்த ஸ்டூபிட் அவன் என்ன வார்த்தை சொன்னா? என் பையனை வாங்குறியான்னு கேட்டா. அதுவும் பணம் கொடுத்து வாங்குறியான்னு கேட்டா. துருவாவை அப்படியே நினைச்சிட்டு இருக்கேன். அவன் கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டான். அதனாலதான் எதுவும் சொல்ல மாட்டான். அவனை மன்னிச்சிடுங்க. எனக்காக தான் அவன் அப்படி பண்ண நினைச்சான். ருத்ரா தம்பி, இது வந்து ஏதோ ஒண்ணு. ருத்ரா தம்பி, இதுல மயூரா மேல எந்த தப்பும் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஒரு தடவை அவகிட்ட போய். எனக்கு நிறைய வேலை இருக்கா நீ. கயல், இத கொண்டு போய் நீ எந்த இடத்துல எடுத்தியோ அந்த இடத்துல வச்சுட்டு போ. என்னாச்சு? நாங்க உங்ககிட்ட சாரி கேக்குறதுக்காக தான் வந்தோம். சாரி. சாரியா? எதுக்கு சாரி? அப்பா என்னால தானே உங்களை திட்டினாரு. அதுக்கு தான் சாரி. இல்ல இல்ல, நான் தான் சாரி சொல்லணும். ஏன்னா என்னால தானே துருவா இப்படி பண்ணி கீழே விழுந்துட்டான். நான் தான் இவன் கிட்ட டால் கேட்டேன். அதனால சாரி. இட்ஸ் ஓகே கிடோஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இன்னும் சேடா தானே இருக்கீங்க.